மேலறை தியானம் பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் தோமஸ் டேவிஸ், ஒன்டாரியோ, USA. தலைப்பு குரோக்கஸ் மலர்ச்செடி. வாசிக்க வேண்டிய வேத பகுதி மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் தொடங்கி 30ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். எனது வாழ்க்கை உற்சாகமின்மையும் நோக்கமின்மையுமாக இருந்தது. இவற்றிலிருந்து விடுபட சுத்தமான காற்றை சுவாசித்தால் உற்சாகம் வரும் என்று நம்பி வெளியே புறப்பட்டேன். உறை பனி குறைந்து பறவைகளின் ஆரவாரம் வசந்தத்தை வரவேற்றது. தென்றலும் சூரிய ஒளியின் வெப்பமும் எனது முகத்தில் பட்டது மகிழ்ச்சியாக இருந்தது. அங்கு நிலத்தில் காணப்பட்ட சிறிதளவு உறைபனியை பிளந்து கொண்டு முளைத்திருக்கும் குரோக்கஸ் செடி மலர்களுடன் காணப்பட்டது. எப்படி இந்த சிறிய செடி வெளியே வந்ததென்று ஆச்சரியப்பட்டேன். அது ஒரு அற்புதமே, ஒரு புதிய உயிரின் நம்பிக்கையின் அடையாளம். அண்மையில் காணப்பட்ட வயல்களில் முளைத்திருந்த லில்லி மலர் செடிகளும் ஆகாயத்தில் பறவைகள் கூட்டமாக பறந்ததையும் பார்த்தபோது இயேசு அவைகளை பற்றி சொன்னதை நினைத்தேன். கடவுளின் தெய்வீக பராமரிப்பையும் கரிசனையையும் நினைத்து ஆச்சரியப்பட்டேன். வாழ்க்கையில் எல்லாம் இலகுவாக கிடைத்து விடுவதில்லை. கஷ்டமான தெரிவுகள், சவால்கள், தடைகள் ஆகியவை வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் காணப்படும். நாம் கடவுளோடு நடப்பதால் நாம் தனியாக இல்லை. கடவுள் எப்போதும் தடைகளை அகற்றாமல் போராட்டங்களை ஏற்க ஞானத்தையும் சவால்களை சந்தித்து மேற்கொள்ள தைரியத்தையும் பலனையும் தருகிறார். கேட்பது மட்டுமே நாம் செய்ய வேண்டியது. ஜெபம். அன்பான கடவுளே, தடைகளை மேற்கொள்ள ஞானம், தைரியம், பலன் ஆகியவற்றை தாருங்கள். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை. எனது வாழ்க்கையில் தெய்வீக கிருபையை எங்கே காண்பேன்? கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் அன்பும் உங்கள் அனைவரோடும் இந்த நாளில் கூட இருப்பதாக.